Hi guys, it's me Priya Dev. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம YouTube சேனல்ல ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் ஆரம்பிச்சு இது ஒரு தேர்ட் வீடியோ தான். இந்த வீடியோல நான் என்ன சொல்ல போறேன் பார்த்தா சிலபஸ் படி இனிமே இந்த சிலபஸ் ஆர்டர்ல தான் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ண போறோம். இது சிலபஸ்ல இருக்க ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா ஹோன் ஹேண்ட்லிங். ஹோன் ஹேண்ட்லிங் வந்து பெருசா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. பட் வந்து ஒவ்வொருத்தங்க இது வந்து ஹோன் ஹேண்ட்லிங் என்னன்னா அவங்கவுங்க கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி தான் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து இதில் ஏன் கம்ஃபர்டபுள் எப்படின்னு சொல்லிடுவேன், நீங்கள் எப்படி பிடிப்பீங்கிறது நான் சொல்லிடுறேன். ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்டு அப்புறம் ஏதாவது வேணும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வாட்ஸ்அப், அப்படியும் இல்லைனா இன்ஸ்டாவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களோட டவுட்டை நான் கிளியர் பண்ணுவேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ப்ராக்டிக்ஸ் தான் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் அதுக்கு இந்த சிங்க் கோன் வாங்கினா போதும். இந்த ப்ராக்டிக்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் அந்த ப்ரைடல் கோன் பற்றி சொல்கிறேன். இப்போ நான் இதை பற்றி சொல்லலை. ஸோ இந்த சிங்க் கோனே வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு கோன் யூஸ் பண்ணும்போது ஓப்பன் பண்ணோன்னே ஒரு நிப்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த நிப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு பாதி ஃப்ளோவை என்ன பண்ணணும்னா கீழே விட்டுருங்க. பாதி ஃப்ளோவை கீழே விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து 1 மினிட் இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டு கிளாத் அல்லனா ஏதாவது எடுத்துகிட்டு இந்த மாதிரி பாதி ஃப்ளோவை வந்து நீங்கள் கீழே விட்டுறணும். எப்போவுமே பாதி ஃப்ளோ கீழே போனதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு மெத்தட். அப்புறம் வந்து என்னென்னா, நீங்கள் ஒவ்வொரு டைமும் கோன் யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிவிட்டு அந்த நிப்பை போட்டு வச்சிடணும். இல்லைன்னா அது ட்ரை ஆயிரும். ட்ரை ஆகிட்டால் நீங்கள் இந்த கோன் வந்து மோஸ்ட்லி ஈஸியாக ட்ரை ஆயிரும். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா கரெக்டாக லைன்ஸ் போட வராது. அப்போ நீங்களே இரிட்டேட் ஆயிடுவீங்க அது போடுறதுக்கே. ஸோ இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமல் போயிடும். ஸோ எப்போவுமே ஒன் டைம் யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அந்த நிப்பை வந்து பத்திரமா வச்சு அதை எடுத்து அதே இடத்துல அட்டாச் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா நிப்பு ஒரு வேளை தொலைஞ்சிட்டுனாலும் சின்ன டேப்பு இருக்கும்ல, அதை வச்சு ஒட்டி வச்சுருங்க. ஸோ இதை வந்து காற்று உள்ளே போகாத மாதிரி ட்ரை ஆகாத மாதிரி நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஸோ என்கிட்ட இந்த கோன் இல்லை, இது ஒரு பேப்பர் இருந்தனால அதை வச்சு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்னென்னா, இப்போ எப்படி ஹேண்டில் பண்ணலாம், கோனை எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு நான் சொல்லிடுறேன். ஹேண்டில் பண்ணுறதுல மொத்தம் 3 மெத்தட் இருக்குது. ஒவ்வொருத்தங்க வந்து பென்சில் பிடிப்பாங்களே, இப்படி பிடிச்சி எழுதுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தங்க என்ன பண்ணுவாங்க, இந்த 2 ஃபிங்கருக்கும் நடுவில் கொண்டு போய் இப்படி போடுவாங்க. ஒவ்வொருத்தங்க என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே மேலே டாப்புக்கு போயிடுவாங்க, டாப்பில் பிடிச்சி இப்படி போடுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தங்க ரேராக மோஸ்ட்லி ஃபில்லிங்ஸ் இந்த மாதிரி இடம் வரும்போது இப்படி போட்டு இப்படி ஒரு கை கீழே வச்சு இன்னொரு ஹேண்ட் மேலே வச்சு போடுவாங்க. ஸோ வந்து ஹோன் ஹேண்ட்லிங்கில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தட் இருந்தாலுமே அவங்கவுங்க கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க பிடிச்சிப்பாங்க. ஸோ வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, இப்போ வந்து நிறையா பேர் லெஃப்ட் ஹேண்ட் தான் எழுதுவோம், ரேராக தான் நிறையா பேர் ரைட் ஹேண்டட் எழுதுவோம், ரேராக தான் லெஃப்ட் ஹேண்டட் எழுதுவாங்க. ஆனால் லெஃப்ட் ஹேண்டட் எழுதுறவங்களுக்கு அந்த ஹேண்டட் எழுதும் போது தான் எழுத்து வந்து நீட்டாக இருக்கும் ஹேண்ட் ரைட்டிங். இதே ரைட் ஹேண்ட் எழுதுறவங்க லெஃப்ட் ஹேண்ட் ட்ரை பண்ணாங்கன்னா லெட்டர்ஸ் வந்து நீட்டாக வராது. ஸோ அதே மாதிரி தான் உங்கள் கம்ஃபர்டபுள் எப்படியோ அதை பற்றி தான் நீங்கள் போட போகிறீங்க. இதில் கோன் எப்படி பிடிக்கணுங்கிறத விட டிசைன் நீட்டாக வருதா அதுதான் மெயின். ஸோ வந்து உங்களுக்கு எப்படி பிடிச்சி கரெக்டாக வருதோ நீங்கள் அப்படி பிடிச்சா நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். எனக்கு இப்போ இப்படி பிடிச்சா வருதுன்னா நான் இப்படி பிடிச்சி போடுவேன், இல்லை எனக்கு இப்படி பிடிச்சா தான் வரும் அப்படின்னா நான் இப்படி பிடிச்சி போடுவேன். ஸோ இது வந்து ஹேண்ட்லிங் மெத்தட் வந்து உங்களோட சாய்ஸ் தான். உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளோ அப்படி போடுங்க. ஆனால் டிசைன் நீட்டாக வரணும். இதில் மெயின் என்னென்னா டிசைன் நீட்டாக வரணும். அதுக்கு நீங்கள் எங்கே பிடிச்சினாலும் எப்படினாலும் போடலாம். நான் எப்போவுமே எப்படி போடுவேன்னு பார்த்தீங்கன்னா இப்படியும் போடுவேன், இல்லை 2 ஃபிங்கருக்கு நடுவில் வச்சும் போடுவேன். எனக்கு வந்து எல்லா மெத்தட்லையுமே போட வரும். ஆனால் இந்த மெத்தட் மட்டும் நான் அவ்வளோவா ட்ரை பண்ண மாட்டேன். இப்படி மேலே வச்சு மட்டும் நான் ட்ரை பண்ண மாட்டேன். அதிகமாக நான் ஃபில்லிங்ஸ் கொடுக்கும்போது எப்படி யூஸ் பண்ணுவேன்னா இப்படி ஒரு ஹேண்ட் மேலே இன்னொரு ஹேண்ட் வச்சு நான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணும்போது இவ்வளோ தான் ஹோன் ஹேண்ட்லிங் வந்து இவ்வளோ தான். கோன் வந்து இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும். இதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு பெருசாக இல்லை. ஹோன் ஹேண்ட்லிங் வந்து உங்கள் கம்ஃபர்டபுள் தான். என்னை கேட்டால் அது உங்கள் கம்ஃபர்டபுள் தான். நீங்கள் எப்படி பிடிச்சி போடணுமோ உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்படி போடுங்க. இவங்க போடுறாங்க அவங்க போடுறாங்கக்காக நம்மளும் இப்படி பிடிச்சி ட்ரை பண்ண முடியாது. உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்படி போடுங்க. ஆனால் டிசைன் நீட்டாக வரணும். நமக்கு மெயின் டிசைன் நீட்டாக வரணும், அவ்வளோதான். ஸோ அது எப்படினாலும் நீங்கள் பிடிச்சி போட்டுக்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க இந்த சிங்க் கோனே வாங்கிக்கோங்க. இது மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த கோனே வாங்கி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
ஃபஸ்ட்டு டே வந்து நான் என்ன இப்போ இன்றைக்கி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன்னா அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா பேப்பர் ரஃப் பேப்பர் அப்படியும் இல்லைனா A4 ஷீட் வாங்கி பழகுறவங்க பழகுங்க. ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் பழகுறீங்க. ஸோ ரஃப் பேப்பர்லேயே போட்டு பழகுங்க. 1க்கு 4 டைம் போட்டு பார்த்துட்டு ஒரு ஒரு 1க்கு ஒரு 10 டைம் கூட ட்ரை பண்ணுங்கள். ஒன்றும் தப்பு இல்லை. நீட்டாக வர வரைக்கும் நம்ம போட்டு பழகணும். ஸோ ஒரு 10 தடவை ட்ரை பண்ணுறீங்கன்னா 11வது டைம் நீங்கள் ட்ரை பண்ணதை எனக்கு வந்து பிக்சர் எடுத்து வாட்ஸ்அப் அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாவில் நீங்கள் அனுப்புங்க. ஸோ நான் அதில் இருக்க கரெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு நான் சொல்லுவேன். அப்புறம் வந்து வேறு என்ன சொல்லணும்னா, நீங்கள் வந்து இப்போ ஒன்னில் வந்து ஒரு 4 டைம்ஸ் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு பேப்பரில் தனியாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு நீங்கள் போட்டு எனக்கு அனுப்புறது என்ன பண்ணணும்னா ஒரு A4 ஷீட் மாதிரி எடுத்து அதில் போட்டு அனுப்புங்க. இப்போ என்னடா இவங்க இந்த மாதிரி நோட் வச்சுருக்காங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க. இந்த நோட்டில் நீங்கள் பழகுறது இப்போ இல்லை. ஃபுல்லாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டு ஓவராலாக நான் வந்து நம்ம ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எக்ஸாம் மாதிரின்னு வச்சுக்கலாமே. எக்ஸாம் மாதிரி நீங்களாக க்ரியேட் பண்ணணும். ஒவ்வொரு டிசைனையும் நீங்களாக க்ரியேட் பண்ணணும். அந்த க்ரியேட்டிவிட்டிக்காக க்ரியேட் பண்ணுறதா நீங்கள் இந்த நோட்டில் ட்ரை பண்ணணும். இந்த நோட்டு வந்து நான் ஆன்லைனில் வாங்கினேன். ஸோ இது அமேசானில் தான் வாங்கினேன். 350 300 எனக்கு மறந்துடுச்சு. ஸோ நான் அதில் தான் வாங்கினேன். இது வந்து நீங்கள் அப்போ தான் நீங்கள் வந்து பழகி இந்த இதில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த நோட்டில் போட்டு நீங்கள் பண்ணணும். அதை வந்து நான் இந்த 12 சிலபஸ் இருக்குது, 12 டாபிக்ஸ் இருக்குல்ல, அதை முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன். அப்போது நீங்கள் அதை பண்ணால் போதும். ஃபுல்லாகவே நீங்கள் பேசிக் தான், ஆனால் நீங்கள் ஃபுல்லாகவே அது டீட்டெயிலாக நீட்டாக பழகணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஓரளவுக்கு நீட்டாக பழகிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் ஒரு எக்ஸாம் மாதிரி சொல்கிறேன். ஒரு எக்ஸாம் மாதிரி நீங்கள் இதில் பண்ணணும். அதாவது உங்கள் க்ரியேட்டிவிட்டியில் நீங்களாக இந்த மாதிரி நோட் வாங்கி பழகி எனக்கு அனுப்பணும். நீங்கள் க்ரியேட் பண்ணுற டிசைன்ஸ்லாம் இதில் போட்டு நீங்கள் எனக்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ பழகிறதுக்கு நீங்கள் நார்மல் பேப்பர் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க, அதிலே பழகுங்க. ஸோ இதுதான் ஹோம் ஹேண்ட்லிங். இவ்வளோ தான். இதுக்கு மேலே எனக்கு டீட்டெயில்ஸ் சொல்ல ஒன்றும் இல்லை. அதுக்கடுத்தெல்லாம் வர வீடியோஸ்லலாம் நான் ஒவ்வொரு வீடியோஸுக்குமே ஒவ்வொரு மாதிரி டீட்டெயில்ஸ் சொல்வேன். அதெல்லாம் நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் எந்த டீட்டெயிலுமே ஸ்கிப் ஆகாமல் உங்களுக்கும் தெரிஞ்சுக்கும். ஸோ உங்களுக்கும் அதிகமாக டவுட் வராது. அப்புறம் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கமெண்ட் பாக்ஸ், வாட்ஸ்அப் அப்படியும் இல்லைனா இன்ஸ்டாவில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த 12 சிலபஸ் முடிஞ்ச பிறகு நம்ம வந்து ப்ரைடல் கோன் எப்படி மிக்ஸாலஜி, அதாவது கோன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுக்குன்னு ஒரு மிக்ஸாலஜி கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸில் எப்படி கோன் ப்ரிப்பேர் பண்ணுறது, அப்புறம் கோன் வந்து எப்படி அதாவது ப்ரைடல் கோன் எப்படி யூஸ் பண்ணணும், ப்ராக்டிஸ் கோன் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் அதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்வேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த 12 டாபிக்ஸை முடிப்போம். சிலபஸ் படி இந்த 12 டாபிக்ஸை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்துலாம் நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். டாட்டா, பாய்.